வணக்கம் ஆட்டோமொபைல் தமிழன் யூடியூப் நேயர்களே, இப்பொழுது நாம் இணைந்திருப்பது குளோபல் NCAP ரிசல்ட் குறித்து முக்கிய விவரங்களை அறிந்து கொள்ளலாம். இதற்கு முன்பாக கிராஷ் டெஸ்ட் என்றால் என்ன, மேலும் கிராஷ் டெஸ்ட் எவ்வாறு சோதனை செய்யப்படுகின்றது போன்ற விவரங்களையும் இந்த வீடியோ பதிவில் நாம் அறிந்து கொள்ள இணைந்திருக்கின்றோம். கிராஷ் டெஸ்ட் என்பது அமெரிக்காவால் 1978 ஆண்டு முதலே சோதனை செய்யப்பட்டு வருகின்றது. குறிப்பாக புதிய கார்களுக்கான தர மதிப்பீட்டை குறிக்கும் திட்டமாகும். இது நியூ கார் அசஸ்மெண்ட் புரோகிராம் என்பதே NCAP-யின் விரிவாக்கமாகும். அதாவது புதிய கார்களின் தரத்தை மதிப்பீடு செய்யும் முறையாகும். இதற்கு கிராஷ் டெஸ்ட் முறை என அழைக்கப்படுகின்றது. சர்வதேச அளவில் பல ஆண்டுகளாக சோதனை செய்யப்பட்டு வருகின்ற இந்த நுட்பமானது இந்திய சந்தையை பொறுத்தவரை அதிகமாக பேசப்படுவது 2014 ஆண்டுக்கு பிறகுதான். ஏனென்றால் குளோபல் NCAP மையமானது சேஃபர் கார்ஸ் ஃபார் இந்தியா மற்றும் சேஃபர் கார்ஸ் ஃபார் ஆப்பிரிக்கா என்ற 2 பிரச்சார திட்டத்தை தொடங்கியது 2014 ஆண்டில். இந்த ஆண்டு சோதனை செய்யப்பட்டதில் இந்திய கார்கள் பெரும்பாலும் 0 நட்சத்திர மதிப்பீட்டையே பெற்றிருந்தது. 0 நட்சத்திர மதிப்பீட்டை பெற்ற கார்களை தொடர்ந்தே குளோபல் NCAP மையம் பல்வேறு பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொண்டது. குறிப்பாக கார்களில் அடிப்படையான பாதுகாப்பு அம்சங்கள் இணைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியது. சர்வதேச NCAP மையத்தால் சோதனை செய்யப்பட்ட பெரும்பாலான கார்களில் ஏர்பேக் இல்லாத மாடல்கள் வெறும் 0 நட்சத்திர மதிப்பீட்டையே குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் வயது வந்தோருக்கான பாதுகாப்பு நடைமுறையில் பெற்றது. இதன் காரணமாகவே சில கார்களை விற்பனை செய்ய வேண்டாம் என அதன் தயாரிப்பாளர்களுக்கே கடிதம் அனுப்பியதும் நினைவு கூறத்தக்கதாகும். இந்நிலையில் குளோபல் NCAP மையம் எவ்வாறு சோதனை செய்கின்றது என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். குளோபல் NCAP மையமானது ஒரு புதிய காரை அதிகபட்சமாக மணிக்கு 64 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு தடுப்பின் மீது மோத வைக்கின்றது. இந்த தடுப்பின் மீது மோத வைக்கும் பொழுது காரின் முன்புற பகுதியில் 40% மோதும் வகையில் செய்கின்றது. இதன் காரணமாக காரில் உள்ள பாதுகாப்பு அம்சங்களை அலசி ஆராய்கின்றது. குறிப்பாக வயது வந்தோருக்கும் குழந்தைகளுக்குமான பாதுகாப்பு குறித்து இதற்கான புள்ளிகள் வழங்கப்படுகின்றன. இதில் அதிகபட்ச புள்ளிகளை பெறுகின்ற கார்களுக்கு அதிகபட்சமாக 5 நட்சத்திரங்களும், குறைவான புள்ளிகளை பெறுகின்ற கார்களுக்கு 0 நட்சத்திரமும் வழங்கப்படுகின்றது. ஏன் 64 கிலோமீட்டர் வேகத்தில் மோத செய்யப்படுகின்றது என்றால், 2 சம எடை கொண்ட கார்கள் எதிரெதிரே 50 கிலோமீட்டர் வேகத்தில் மோதிக்கொள்ளும் பொழுது ஏற்படுகின்ற விளைவுகளுக்கு இணையான தாக்கத்தை இந்த 64 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த பேரியர் மூலம் ஏற்படுத்தப்படுகின்றது. இதன் காரணமாகவே இவ்வாறு சோதனை செய்யப்படுகின்றது. இந்தியாவில் கடந்த 2019 அக்டோபர் முதல் தயாரிக்கப்படுகின்ற அனைத்து கார்களும் பாரத் கிராஷ் டெஸ்ட் விதிகளுக்கு ஏற்ப தயாரிக்கப்பட வேண்டும் என்பது இந்திய சந்தையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு அடிப்படையான விதியாகும். இந்தியாவில் பாரத் கிராஷ் டெஸ்ட் சோதனைகளின் போது அதிகபட்சமாக முன்புற மோதலானது 56 கிலோமீட்டர் வேகத்தில் சோதனை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் இது 64 கிலோமீட்டராக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். புதிய கார்களை வாங்கும் பொழுது கட்டாயமாக ஏர்பேக் இருக்கும் ஆப்ஷனை தேர்ந்தெடுப்பது மிகவும் நல்லதாகும். குறிப்பாக சீட் பெல்ட் என்பது முதன்மையான பாதுகாப்பு அம்சமாகவும் SRS ஏர்பேக் எனப்படுவது இரண்டாம் பட்ச பாதுகாப்பு அம்சமாகவே கருதப்படுகின்றது. இதனாலேயே SRS என்பது சப்ளிமெண்ட் ரெசிஸ்டன்ஸ் சிஸ்டம் என அழைக்கப்படுகின்றது. எனவே சீட் பெல்ட் என்பதே காரின் முக்கியமான பாதுகாப்பு அம்சமாக கருதப்படுகின்றது. கடந்த முறை குளோபல் NCAP மையத்தால் சோதனை செய்யப்பட்ட கார்களில் டாடா ஜெஸ்ட் மற்றும் Volkswagen போலோ மாடல்கள் 0 நட்சத்திர மதிப்பீட்டை ஏர்பேக் அல்லாத மாடல்கள் பெற்றது. அதுவே 2 ஏர்பேக்குகளை கொண்ட மாடல்கள் அதிகபட்சமாக 4 ஸ்டார்களை பெற்று அசத்தியது. எனவே கார் வாங்குபவர்கள் அடிப்படையாகவே 2 ஏர்பேக்குகள் உள்ள மாடல்களை தேர்ந்தெடுப்பது மிகுந்த பாதுகாப்பை தரும். 2019 ஆண்டில் தயாரிக்கப்பட்ட மாருதி எர்டிகா மற்றும் மாருதி WagonR போன்ற 2 கார்களும், Hyundai Santro மற்றும் Datsun RediGo என மொத்தமாக 4 கார்கள் இந்த ஆண்டில் சோதனை செய்யப்பட்டுள்ளது. இதில் சோதனை செய்யப்பட்ட மாடல்களில் மாருதி எர்டிகா காரானது அதிகபட்சமாக 3 நட்சத்திர மதிப்பை பெற்றுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக மாருதி WagonR 2 நட்சத்திரமும், Hyundai Santro கார் 2 நட்சத்திரமும் பெற்றுள்ளது. அடுத்தபடியாக Datsun RediGo மாடலானது 1 நட்சத்திரம் மட்டுமே பெற்றுள்ளது. இவற்றில் மாருதி சுசுகி எர்டிகா மாடல் மட்டுமே 2 ஏர்பேக்குகளை கொண்ட மாடல்களாகும். மற்ற 3 மாடல்களுமே ஒரு ஏர்பேக்கினை கொண்ட மாடல்களாகும். எனவே 2 ஏர்பேக்குகள் உள்ள மாடல்கள் சிறப்பான பாதுகாப்பினை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இருந்தபொழுதும் மாருதி சுசுகியின் அன்ஸ்டேபிளான பாடி என்பது தொடர்ந்து இருந்து வருகின்றது. கடந்த 2014 முதல் 2019 வரை சோதனை செய்யப்பட்ட கார்களில் அதிகபட்ச தர மதிப்பீட்டை டாடா நெக்ஸான் காரானது பெற்றுள்ளது. இது அதிகபட்சமாக 5 நட்சத்திர மதிப்பீட்டை பெற்றுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக மஹேந்திரா மராசோ காரானது விளங்குகின்றது. மற்ற கார்களின் பட்டியலானது தொடர்ந்து திரையில் காண கிடைக்கின்றது. எனவே புதிய கார்களை வாங்கும் பொழுது அடிப்படையான பாதுகாப்பு அம்சத்தை கடைபிடிப்பது என்பது ஒவ்வொருவருக்கும் அடிப்படையான கடமையாகவே உள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுபோன்ற ஆட்டோமொபைல் செய்திகளை அறிந்து கொள்ள ஆட்டோமொபைல் தமிழன் யூடியூப் ஊடக பக்கம் மற்றும் automobiletamilan.com